60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பெண்கள் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை. இந்த மகளிர் உரிமை தொகை மீண்டும் நமக்கு எப்போ கிடைக்கும், எந்த தேதியில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த தேர்தல் வாக்குறுதியில் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, என்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் விஜய் தலைமையிலான அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரியான தமிழகத்தில் உள்ள ரெகுலரான ஒரு அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் முதல் 6 சிலிண்டர், இலவச சிலிண்டர் வரை தாவேகாவின் முக்கிய வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் மாதம் மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. எப்போ இருந்து இந்த 2500 ரூபாய் நமக்கு கிடைக்க போகுது, இந்த தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன பயன்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம 1 by 1 பார்ப்போம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஸோ தேர்தல் முடிஞ்சு போச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு. கூடிய சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வரப்போகுது. இதில் இந்த 2500 ரூபாய் இந்த மகளிர் உரிமை தொகை எப்போ கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தாவேக தலைவர் அறிவித்த இந்த 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது நமக்கு 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு, அதாவது இப்போ யாரெல்லாம் உங்கள் ஆதார் அடையாளத்தின் பற்றி உங்கள் ஆதாரில் உள்ள ஏஜை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒரு ஏஜ், ரேஷன் கார்டில் ஒரு ஏஜ் அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுக்கு 60 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அழாது, உங்களுக்கு முதியோர் அதாவது ஓய்வூதியம் கொடுப்பாங்க. அதாவது முதியோர்களுக்கான பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 3000 அந்த மாதிரியான அறிவிப்பு வெளியாயிருக்கு. மகளிர் உரிமை தொகை என்பது தாவேகா தலைவரின் தேர்தல் வாக்குறுதிப்படி 2500 ரூபாய் கொடுப்பாங்க அனைத்து குடும்ப பெண்களுக்கும். அதாவது 60 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குடும்ப பெண்களுக்கும் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வருடத்திற்கு 6 சிலிண்டர்கள் இலவசம். அதாவது ஒரு வருஷத்தில் நீங்கள் 6 சிலிண்டர்கள் அப்படின்றது இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா திருமணத்துக்கு நம்மளுடைய வீட்டில் யாருக்காவது திருமணம் நடந்தது அப்படின்னா 1 சவரன் வரையிலான நகை கொடுக்குறாங்க. அதாவது 8 கிராம் உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பட்டுப்புடவை, அதுவும் தரமான பட்டுப்புடவை கொடுக்குறாங்க. அதே போல் குழந்தை பிறப்புக்கு, அதாவது மகப்பேறு முடிஞ்சு அந்த தாய்க்கும் சேய்க்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டகத்தோடு உங்களுக்கு 1 கிராம் அதாவது தங்க மோதிரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடைமுறைக்கு வரப்போகுது. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு, அதாவது மருத்துவ காப்பீடு அப்படின்றது இலவசமாக 25 லட்சம் வரை நீங்கள் மருத்துவ காப்பீடு, உடல் பரிசோதனை இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களின் மூலமாக 25 லட்சம் வரை உங்களுக்கு மருத்துவ காப்பீடு அப்படின்றத கொடுக்குறாங்க. அதே போல் மாதம் இதுவரை பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா வாங்கிட்டு இருந்த எல்லோருமே 2500 ரூபாய் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது இனிமேட்டுக்கு. அதாவது இதுவரை நான் மகளிர் உரிமை தொகைக்கு நான் விண்ணப்பிக்கவே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போவே நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் மாதம் 2500 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். அதே போல்
பார்த்தீங்க அப்படின்னா 200 யூனிட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மாதம் மாதம். அதாவது மாதமே உங்களுக்கு 200 யூனிட் வந்து ஃப்ரீ. அதே மாதிரி முதியோருக்கு, கைப்பெண்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு மாத ஊதியமாகவும் வழங்குறாங்க. மேலும் தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.